அப்பா வாங்க வாங்க உட்காருங்க. ஒவ்வொருத்தரா போங்க போங்க. ஓம் லியோடலோ டல்டோகோ நாலுகால் நாயக. ஓம் ரீம் ஜபக் கபக் ஜபக். ஓ பாலகா ஆ துப்பு வந்துவிட்டது. பலத்ரட்சகா பலத்துசோ மனிதா, உன் மனக்குறையை சொல்லு. சாமி, 40 வருஷமா நான் நாய் படாத பாடுபட்டுட்டேன். இனிமேலாவது எனக்கு ஒரு ராஜயோகம் அதிகமா பாருங்க. கவலையே படாதே. இனிமேல் தான் உன் நிலைமை ரொம்ப மோசமா போகுது. நன்றியுள்ள ஜீவனே, தெய்வமே, அப்பனே, வா. இந்த நன்றி கெட்ட ஜென்மத்திற்கு எப்பொழுது ராஜயோகம் ஆரம்பிக்கிறது என்று பார்த்து சொல்லு. நக்கி விடாதே. வெரி குட். பார்த்து சொல்லிவிட்டாயா? என்னே உன் அருமை. எங்கே போகிறாய்? சும்மா இரியா, எனக்கு வரும்படி போச்சு. சாமி, என் கையை பார்த்து சொல்லு சாமி. நாய் வேற போகுது சாமி. வேற என்ன உன் கூட குடும்பமா நடத்தும்? ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? தெருவில் தான் நாய் பிடிக்க கூடாதுங்கிறது பாதியிலே உருவிட்டு போயிடுச்சு. ஐயா, யாராவது நாயை பிடிங்க. இப்ப நான் என்னையா பண்ணுவேன் என் தொழிலுக்கு? சாமி சும்மாரியா. யோ, இங்க பாரு, உள்ள இன்னும் நிறைய நாய் வச்சிருக்கேன். அதெல்லாம் அவுத்து விட்டேன். உன் கில்பாவை கடிச்சு கொதறி அம்மனமா போறியா இல்ல இப்படி போறியா? நாய் வந்துச்சா? ஓ, நம்மளா? மன்னிக்கணும், அவர் கூட வந்திருக்கேன். அவர் கூட வந்தது தப்புதான், அதனால மன்னிக்கிறேன். சொல்லுங்க. தெரியாம கேக்குறேன். நாய் கட்சா எத்தனை ஊசி? தெரிஞ்சதுனால சொல்றேன். தொப்புல சுத்தி 14 ஊசி, தொப்புல இல்லைன்னா பின்னாடி 16 ஊசி. இந்த பாய் கடிச்சா 28 ஊசி போடணும். என்னையா சொல்றேன்? இந்த நாய் ஜோசின்னு சொல்லி ஊரை ஏமாத்துறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? என்ன சேர்த்து 3 பேர் வந்திருக்கோம். 3 பேரா? நான் 300 பேரை கூட்டு வந்திருக்கேன்டா உங்களை கடிச்சு கொதறதுக்கு. ஐயோ அம்மா, அடே திருப்பதி அண்ணா, பழனி, இனிமே நமக்கு இந்த லோக்கல் ஒத்து வராதுடா. சாப்பிடலாமா? நான் குடிக்கிறத சொல்லலடா. இந்த லோக்கல்ல இனிமேல் நம்ம போய் சொல்லி பிழைக்க முடியாதுடா. அதனால ஒரு நல்ல ஐடியா. நாம எல்லாரும் ஒன்னா மெட்ராஸுக்கு போய் நீங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு நாம 3 பேரும் நல்லா பிழைக்கலாம்டா. அண்ணா, உங்களோட சேர்ந்து நாங்க சொகுசா வாழ்ந்தது போதும்னா, தனியா ஒழிஞ்சதுன்னு நாங்க ஓரம் கட்டிக்கிறோம். நீங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன பத்தி அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டீங்களாடா? நான் சின்ன பட்டணத்துக்கு போய் செட்டில் ஆகி ஓஹோன்னு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன். பின்னாடியே வந்து சேருங்கடா. நாயங்களா அம்மா, ஓடியாங்கடி, அமைக்க விட்டாருங்க, ஓடியாங்க. அரே வாங்கடி, டப்பா கலப்பல வாங்கடி. காய போட்டு அடிக்கிறத பாத்துருக்கேன். காயில போட்டு அடிக்கிறத இப்ப தண்டா பாக்குறேன். அம்மா, முருங்கைக்காய ஒடிக்கிற மாதிரி காலை ஒடிச்சிட்டானுங்களே. அடே, உங்க கூட சேர்ந்ததுக்கு எங்களுக்கு இதுவும் வேணும், என்னமும் வேணும்ண்ணா. ஏண்டா சொல்ல மாட்டேன் மூதேவி. இங்க பாரு, இந்த மாதிரி சூப்பர் ஐடியாவெல்லாம் நான் வச்சுக்கிட்டு உங்க கண்ணிலேயே முடிக்காம மெட்ராஸ் போய் பிரமாதமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிறிஸ்டானுங்களா இத அங்க ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சூப்பரா அம்மா அம்மா ஓஹோன்னு இருப்பேன்டா. ஓ, எங்களுக்காவது கிழிஞ்ச சட்டை இருக்கு, நீ அது கூட இல்லாம அலைய போற. ஓ, துண்டம் தர்ம ஆஸ்பத்திரி டாக்டர் கைலாசா. அடே, பேரே நல்லா இல்லடா. கம்பவுண்டர் யமதர்ம, நர்ஸ் ராட்சசன் இருக்க போகுது. போயிடலாம்டா. அண்ணே, போயும் தர்ம ஆஸ்பத்திரிக்கான வரணும். அறிவு கிட்டவனே, நமக்கு என்ன ஊர்ல இருந்து மணியாளர் அனுப்புறாங்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு? வேற போக்கடை இல்லடா, இங்கதான் போனோம். எங்களோட ஒரு பெரிய தொல்லையா போச்சு. என்னையா இங்க நான் ஒரு தரக்க தெரியலையா? இருக்கீங்களா? தர்மாஸ்பத்திரியில தர்மம் போடுங்க கேப்போம். பின்னிட்டானுங்க சார் எங்க. ஓஹோ, அடிதடி கேசா? அப்படி போய் உட்காருங்க போங்க. இத வச்சு கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். நேரங்காலம் தெரியாம நெருக்கிறானுங்க. நீ வாடா கண்ணு. அடே சொல்லுங்களா, ஏன்டா அலையுறீங்க? இப்படி எட்டி எட்டி பாத்ரூம பார்த்ததுனாலதான் பின்னு அடி பின்னிட்டானுங்க. இப்ப மறுபடியும் எட்டி பாத்தீங்கன்னா முக்கி முழகிறது கூட வழி இல்லாம முகத்தை தேய்ச்சிருவானுங்கடா. இத நீ சுத்து. இத நீ சுத்து. இத எனக்கு சுத்துடா. நான் ஹெல்மெட் சுடுறேன். இத நீ போடுறா.
கட்டி இதை நீ வச்சுக்க. இனிமேல் இந்த வண்டியில எடுக்கணும்னா டயர் மட்டும்தான் இருக்கு. ஏய் பையா, வெளியூர்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க, அவங்கள வந்து நல்லா கவனிடா. அப்பதான் நம்ம ஊரை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. என்ன வேணும்னு கேட்டு நல்லா கொடு. கை மாத்தா ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும். சேர போட்டா இதுக்கு பேர் ஹோட்டலா? திருட்டு பசங்க திங்கிற அழக பாத்தீங்களா? திருப்பதி மறந்து என்ன ஐடியாவை கேட்டு இனிமே நம்மால அடி வாங்க முடியாதுடா. ஊருக்கே போயிடலாம். வர்றோம் போறவெல்லாம் கோயில் மணி மாதிரி அடிச்சிட்டு போறான். அப்பா ஐயோ அடே, உங்களை நம்பி வந்தனே, விட்டுட்டு போறீங்களே புறம்போக்கு பயல்களா. திங்கும் போதெல்லாம் கூட இருந்துட்டு அடி வாங்கும் போது போறீங்களடா. போங்கடா போங்க. திருப்பதி அண்ணே, பழனி அண்ணே. நல்ல தீர்மானமா பாத்துக்கிட்டீங்களா? இதுதான் பேங்க்னு. ஆமாண்ணே. சத்தியமா இந்த ஊர்ல இது ஒரு பேங்க் மட்டும் தானே. இவ்வளவு உயரமா சுவரை கட்டி இருக்கும் போதே நான் நினைச்சேன் இது பேங்கா தான் இருக்கும்னு. ஓகே, இப்ப தீர்த்து கட்டிடுவோம். ரெடி, 1 2 4. அண்ணே, இது போலீஸ் ஸ்டேஷன். நான் என்ன ரயில்வே ஸ்டேஷன் சொன்னேன்? மானுங்க 3 ஒன்னா மாட்டிக்கிச்சு. என்ன சீரழிச்ச உங்களை சீவி தள்ள ஆண்டவனே இங்க அனுப்பி வச்சிருக்கிறான். வெறும் நன்றி கடனுக்காக கேட்கல, என் மகளை பழைய நிலைமையில பாக்கணுங்கிற ஏக்கத்தினால கேட்கிறேன். தயவு செஞ்சு என் மகளுக்கு மாங்கல்ய பிச்சை கொடுப்பா. நான் என்ன செய்யணும்? ஒண்ணும் செய்ய வேணாம், நானே பாத்துக்கிறேன். அன்னைக்கு செடியா பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்களோட சகல வசதியோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த என்னோட பொழப்பு அவனால நில தடுமாறி போச்சு. செதறி போன என் குடும்பம் மொத்தமும் கூண்டோட இன்னைக்கு உன்னோட முடிவு சொல்லுப்பா. முடிவு 3க்கு 3ன்னு கணக்கா முடிச்சுக்க வேண்டியதுதான். எதுக்கு யோசனை பண்ணி செய்யுங்க? இதுல யோசனை பண்ண என்னப்பா இருக்கு? நிறைய இருக்கு. வேலை போனது, சம்பளம் போனது, சந்தோஷம் போனது, இதுக்கெல்லாம் மேல விலைமதிக்க முடியாத என் பொண்டாட்டி பிள்ளைங்க கூண்டோட சாம்பலானது. இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு பண்ண வேணாம்? நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, பட் எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம். அவகாசமா? உங்களோட சகவாசம் வச்சுக்கிறது இவங்களை கைலாசம் அனுப்புறதாண்டா. போங்கடா, போய் ஆளுங்க ரெடி பண்ணுங்கடா. சரி, நீ சொன்னபடி செய்யற. ஆனா நீ சொல்ற முடிவு நல்லதா இருக்கணும். புறப்படலாம். நீங்க ரம்யா அழைச்சிட்டு போங்க. நான் வாம்மா.
என்னமோ கோவப்பட உதட்டுக்கு முத்தம் கொடுக்கற மாதிரி குவார்டர் பாட்டிலுக்கு இந்த குடு குடுக்கறியா? மூச்சு முட்டிக்க போதுனா எந்திரிச்சு வாண்ணா, எல்லாரும் ஏளனமா பாக்குறாங்க. அறமுடி தலையா, எனக்கு வேலையே போச்சு. எல்லாரும் ஏளனமா பார்த்தா என்ன, கேவலமா பேசினா எனக்கு என்னடா? ஐயோ, கம்பெனி வேற அம்பேல் ஆயிடுச்சேன்னு ஒரு கம்பெனி கொடுத்தா வெக்கம், மானம், ஈனம் மூணு லெப்ட் ரைட் போட்டுட்டு போகுதுன்னா எங்கடா போகுது, எங்க போகுது? அறிவு கட்ட பேமானி. வெக்கம் போய் வெகு நாள் ஆச்சு, மானம் போய் மாசக்கணக்காச்சு, ஈனம் போய் இன்னியோட 20 நாள் ஆச்சு. இந்த மூணும் போனதுக்கு அப்புறம் முக்காடி எதுக்குன்னு முச்சந்திக்கே வந்துட்டீங்களாக்கும். வாங்கண்ண, எல்லாரும் சந்தி சிரிச்சு காரி துப்ப போகுதோ எந்தரா? சப்புன்னு இருக்குது, உரைகலையே. உரைக்கலையா? கடையில என்ன கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சா குடுக்கறான் உரைக்கிறதுக்கு? என்னென்ன உன்னை சொல்லி குற்றமில்லை கூட்டையா, உன்னையும் சொல்லி குற்றமில்லை சொட்டையா, பாட்டில் செய்த கோலமாடா. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ஃபேக்டரி போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு? ஆமா, மணி 9 ஆயிடுச்சு. படுக்க இப்பதான் விட்டுதா? லேட்டா தூங்கின லேட்டா எழுந்திருக்கிற. எனக்கு என்ன ஆபீஸா காலேஜா? நத்திங். சரி, நான் வரேன். பை பை. ஓகே. ராஜா, 1 மினிட். கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிறதுக்காக இன்னைக்கு நான் பாம்பே போறேன். வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். எல்லாத்தையும் கவனமா பாத்துக்க. இந்தியா சில்க் ஹவுஸ்ல இருந்து கொட்டேஷன் கேட்டு இருந்தாங்க, அதையும் அனுப்பி வச்சிடு. நான் வர்ற வரைக்கும் பொறுப்போட எல்லாத்தையும் பாத்துக்க. ஓகே? ஓகே மேடம். நீ பொறுப்பட. தேங்க்யூ. நீ விட மாட்டேடி. உட்காரு. பார்க்காம இருக்க முடியலையேடி. சரிதான், அத சாத்தின ரூமுக்குள்ள சஸ்பென்ஸா செய்யணும்டி. எது தாப்புல இருக்கிற அசடு ஆண்டி கிட்ட உளறி கொட்டுச்சுன்னா அவர் ஒன்னும் உளர மாட்டாரு. எனக்கு தெரியாம சொல்லவும் மாட்டாரு. அவர் அப்படிப்பட்டவரும் இல்ல. பிளாக்ல வாங்காதீங்கன்னா கேட்டா தானே பாருங்க. இது போன வாரத்து டிக்கெட். நல்லா ஏமாத்தாடுடா. எங்கடா அவனுங்க? ஐயோ, அம்மா. ஐயோ, ஐயோ பாத்தனே. ஐயோ, பிரிச்சு மேஞ்சிட்டானுங்களே படுபாவி பசங்க. தாங்க முடியலன்னா. ஏண்டா மத்தியானம் பிரியாணில கறிய மட்டும் மேஞ்சியடா, அப்ப வலிக்கலையா? இல்லையா? பேசாம வாடா பேரிக்கா தலையா. அண்ணா, நான் இல்லாம கிளிப்பேன்னு சொன்னீங்க, இப்ப கிளிப்பட்டு வந்திருக்கீங்களா? கில்பா. பாஸ் பேச்ச கேட்கணும். புடி கொடுங்கண்ணே. அப்புறமா குடி. கமான், என் பக்கத்திலே இருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இதெல்லாம் எப்பவும் நம்ப முடியாது. ஏண்டா பெருசா வெளியூர் போய் பொழைச்சுக்கிறேன்னு போனீங்களே, இப்ப என்னடா ஆச்சு உங்க நிலைமை? எங்க நிலைமை எப்பவும் நல்லாவே இருக்கும். இப்ப ஒண்ணும் நில தப்பி போல. சொல்லண்டா சுருக்கட்ட. அடடடடடடட. புட்டு 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 மோட்டார் என்ன, புது புது சட்டை என்ன, புட்டு புட்டு சாப்பிட்ட சொரா புட்டு என்ன. இங்க பாரு. டேய், நம்ம முதலாளியம்மா போறாங்கடா. போகட்டுங்க, அதுக்கு நீ ஏன் முகத்தை மூடிக்கிற? டேய், முகத்தை மூடிக்க வேண்டியது நாம இல்லடா, முதலாளி அம்மா. ஏன்? மானம் போயிடுச்சு இல்ல? மானம் கப்பல்ல மட்டும் இல்லடா, விமானத்திலயும் சேர்ந்து போயிடுச்சு. ஐயோ பாவம். எதுடா பாவம்? அன்னைக்கு ஃபேக்டரியை விட்டு வெளியே அனுப்புனாங்களே, அது பாவம் இல்ல? உழைக்கிறதுக்காக ஊரு ஊரா அலைஞ்சிங்களே, அது பாவம் இல்ல? முதலாளி மகன் மட்டும் பாவமா? பாவத்தின் சம்பளம் என்னங்கிறீங்க? மரணம்டா. என் பொண்ணுக்கு இந்த வீட்டு மருமகளா வர்றதுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. சரி சரி, அதற்காக வருத்தப்பட்டு என்னமா பண்றது? நான் வரேன்.